ஏய் வைஷு, காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல எனக்கு வேணாம். ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளவு இரிட்டேட்டடா இருக்க? எல்லாம் உன் மாப்பிள்ள தாமா காரணம். அவர் ஏன் தான் இப்படி பண்றாருன்னே தெரியல. என்னாச்சுடி? ஏன் இப்படி புலம்புற? யுகி புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருல, அதுக்கு பேர் வச்சிருக்காராம். அது நல்ல விஷயம் தானே. அதுக்கு ஏன் இப்படி இருக்க? புரியாம பேசாத. மாயா வாட்டர் ஹீட்டர்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. என்னடி இது அநியாயமா இருக்கு? புதுசா ஆரம்பிக்கிற பிசினஸ்க்கு அந்த லூசு பேரையா வைப்பாங்க? உன் மாப்பிள்ள தான் ரொம்ப அபூர்வமான பிறவியாச்சே, அதான் அவ பேரை தேடி புடிச்சு வச்சிருக்காரு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. நியாயமா பார்த்தா அவர் கம்பெனிக்கு உன் பேரை வச்சிருக்கணும். அவர் அம்மா பேரை வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு அவ பேரை ஏண்டி வச்சாரு? அவளுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? மாயான்றது அவரோட இஷ்ட தெய்வம். ஏய், அப்படி சொல்லாத. கேட்கவே சகிக்கல. அவர் அந்த பேரை சொன்னப்ப எனக்கே அப்படியே வெறுத்து போச்சுமா. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கத்தி கலாட்டா பண்ணிருப்பேன். கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துற போதும் தான் பொல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன். மாப்பிள்ளை மனசுல என்னதானே நினைச்சிட்டு இருக்காரு? நமக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும்ல. அவ பேரை வச்சிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மள வெறுப்பேத்தி பாக்குறாரா? கிட்டத்தட்ட அததாமா பண்ணிட்டு இருக்காரு. நான் யார நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கனோ அவ பேரை வச்சிருக்காரு. காலம் முழுக்க அந்த கம்பெனியோட பேரை சொல்றப்பலாம் அவ ஞாபகம் தானே வரும். என்னமோ அவ பேரை சொல்லி அவளால நான் வாழ்ற மாதிரி ஆயிடும். நினைக்கவே அசிங்கமா இருக்குமா. மாப்பிள்ளை இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாரா? ஒண்ணு விட்டுட்டு இன்னொருத்தி பேரை வச்சா கேக்குறவங்கள கேவலமா பேச மாட்டாங்களா? அதுவும் இல்லாம கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுல சாதாரண விஷயமா? வீட்டுல கட்டிக்க போறவ எல்லார்கிட்டயும் கலந்து பேசி எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல பேரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. நான் அப்படிதான் பாத்திருக்கேன். அதையெல்லாம் விட்டுட்டு மாயா பேரை சொன்னாலே பத்திக்கிட்டு வருது. உனக்கே அப்படின்னா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாராவது மாயான்றது யாரு, எதுக்கு இந்த பேரை வச்சீங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்வேன்? இது அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே. நான் என்ன கேக்குறது? அவங்க தான் உதவி பண்ணாங்களா? இந்த கம்பெனி ஓபன் பண்றதுக்கு அவங்க தான் காரணமாவும் இருந்தாங்களா? அந்த நன்றிக்காக தான் இந்த பேரை வச்சேன்னு வேற சொல்றாரு. இனிமே லெட்டர் பேட்ல ஆரம்பிச்சு வாசல்ல வைக்கிற போர்டு வரைக்கும் அவதான் இருப்பா. இதை எப்படிமா நான் ஏத்துக்கிறது? ஆமா, வெச்சவனை விட்டுட்டு என்ன வந்து கேளு. அம்மா, என்கிட்ட ஏண்டி கத்துற? நீ என்னமோ போற போக்குல அப்புறம் மாத்திடுவேன், கல்யாணம் ஒரு வாரத்திலேயே அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட வச்சிருவேன்னு சவால்லாம் விட்ட. ஆனா இப்ப கம்பெனிக்கு அவ பேரை வச்சிருக்காரு. இதான் உன் சாமர்த்தியமா? நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு ஒருத்தி பேரை ஏன் வச்சீங்கன்னு சண்டை போட வேண்டியதானே. ஏன் விட்ட? இப்பவே இப்படி விட்டு கொடுத்தா பின்னாடி உன் வாழ்க்கையே விட்டு தர மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? ஐயோ அம்மா, நீ என்ன கேள்வி கேட்டு கொள்ளாத. இது அவர் எடுத்த முடிவு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே எனக்கு இந்த பேரு பிடிக்கல வைக்காதீங்கன்னு சொன்னா ஏன் மேலதான் அவர் கோவப்படுவாரு. ஏம்மா என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஐயோ, அந்த குடுமையை ஏன் கேக்குறீங்க? உங்க மாப்பிள்ளை இருக்காரு, புது கம்பெனிக்கு மாயா பேரை வச்சிருக்காரு. மாயா பேரா? ஆமாங்க. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இவ சொன்னதுல இருந்து எனக்கு தாங்கல. அப்படியே ஆத்திரமா வருது. மாப்பிள்ளையோட கம்பெனி நல்லா வரணும்னு நாம நினைக்கணும். அவ பேரை வச்சா நம்ம நினைக்க முடியுமா? அந்த லூசு பேரை வச்சா பிசினஸ் விளங்குமா? மாயா பேர் தானே வச்சிருக்காரு, இருந்துட்டு போட்டு விடு. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? இதுல கோவப்படுறதுக்கு என்னமா இருக்கு? கம்பெனிக்கு பேர் வைக்கும் போது சில பேர் ராசி பார்ப்பாங்க. அந்த வகையில மாப்பிள்ள மாயா பேரை செலக்ட் பண்ண பரவானவோ. எங்க பேரை விடுங்க. அவ பிறந்ததுல இருந்து லூசுங்க. அதுலதாம்மா விஷயமே இருக்கு. மாயா மாதிரி பிறந்தவங்கள சில பேர் கள்ளமில்லாத குழந்தைன்னு சொல்லுவாங்க, சில பேர் சாமியும்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ராசி இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. இதெல்லாம் உலக வழக்கமா? நாம கேள்விப்படலாங்கிறதுக்காக இல்லைன்னு ஆயிடுமா? மாப்பிள்ள மாயா பேர் ரொம்ப ராசிங்கிறதால வச்சிருப்பாரு நினைக்கிறேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கம்பெனி நல்லா போகும், நல்ல லாபமும் கிடைக்கும். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? ஆமாமா. கம்பெனி யார் பேர்ல வச்சா என்ன? கம்பெனி நல்லா இருந்து அதனால நம்ம பொண்ணு நல்லா இருப்பான்னா நல்ல விஷயம் தானே. எதுங்க நல்ல விஷயம்? பின்னாடி பிரச்சனை வராதா? கண்டிப்பா வருமா. இந்த பேரை வச்சதுனால எனக்கும் ஷேர் வேணும்னு பின்னாடி வந்து உரிமை கொண்டாடுவா. அட என்னம்மா நீ வேற சின்ன புள்ள மாதிரி பேசிக்கிட்டு. இப்ப நந்துங்கிற பேர்ல கூட தான் எப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே போயிட்டு நானும் உங்க பார்ட்னர் தான், எங்க பங்கு கொடுங்கன்னு நான் கேட்க முடியுமா? கட்டி வச்சு உதைக்க மாட்டானுங்க. மாயாங்கிற பேரும் அது போலதான். இவ ஒருத்தி தான் உலகத்திலேயே மாயாவா? எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுல ஒரு பேரை வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம லாபத்துல பங்கு தரேன்னு நான் முன்ன அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு தரலையே. என்னங்க இது? நீங்க கோவப்படுவீங்கன்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அதுக்கு காரணம் இருக்குமா? என்ன பிரிஞ்சதுக்கு அப்புறம் பவானி படிப்படியா இந்த அளவுக்கு வந்திருக்கானா, அதுக்கு காரணம் மாயாவோட ராசி தானே. ஏங்க இது நம்புற மாதிரியா இருக்கு?
அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் பவானிக்கும் பிரச்சனை வந்து டைவர்ஸ் வாங்கிருக்கீங்க. அப்படி பார்த்தா அவ ராசி இல்லாதவன் தானே அர்த்தம். நீ அந்த ஆங்கிள் பார்க்காதம்மா. உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சது மாயா பிறந்த நேரம் தானே. அவ பிறந்ததுனாலதான் உனக்கு இப்படி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். இது நல்ல விஷயம் தானே. மாயாவோட ராசி அவளுக்கு வேணா ஒர்க் அவுட் ஆகாது, ஆனா மத்தவங்களுக்கு அவ அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பா. அவ ஒரு லக்கி கேள்மா, அதுல சந்தேகமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், பேர் வைக்கிறதுலாம் ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்காதீங்க. அப்படியே விட்டுருங்க. ஏதோ பசியில கத்திட்டு இருக்கா போல இருக்கு, சாப்பிடுறத கொடு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. பிரியங்கா, உனக்கு ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கு பாரு. வேலை மும்மரத்துல நான் மறந்துட்டேன், என்னன்னு பாரு. என்ன பார்சல்? சரி, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவா? வேணாமா. ம். என்னவா இருக்கும்? யார் அனுப்பியிருப்பா? ஹாய் பிரியங்கா, இது என் பிரியமான கிஃப்ட். பிடிச்சிருந்தா கால் பண்ணு. மை மொபைல் நம்பர். பிரியங்கா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கொரியர் வரும், நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹலோ, உங்க கால்க்காக தான் வெயிட்டிங். எப்படி கிஃப்ட் பிடிச்சிருக்கா? கிஃப்ட் நல்லா இருக்குதா நல்லா இல்லையாங்கிறதுல அப்புறம். எதுக்காக மொபைல் இப்ப அனுப்புனீங்க? சும்மாதான். என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கிஃப்ட் தரக்கூடாதா? கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? என்கிட்ட மொபைல் இல்ல, நீங்க வாங்கி அனுப்புங்கன்னு உங்ககிட்ட கேட்டனா? பிரியங்கா, கூல் கூல். நீங்க மத்தவங்க மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓ காட், என்னது இது? ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவீங்களா? எதுங்க சாதாரண விஷயம்? கிஃப்ட் தர அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? ப்ளீஸ்ங்க, கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதான். ஒரு பொண்ணுக்கு அவ கேட்காம இப்படி எல்லாம் பண்றது அநாகரிகமா தெரியல உங்களுக்கு? அதுவும் சின்ன கிஃப்டா இருந்தா பரவாயில்ல, இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கி தரீங்கன்னா உங்க மனசுல என்ன இருக்கு? நான் பணக்காரங்கிறத காமிச்சுக்கிறீங்களா? மை காட், நத்திங் லைக் தட்ங்க. ஏதோ தோணுச்சு பண்ணிட்டேன், அதையும் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியுமா? அப்படிலாம் எதுவும் வராது பிரியங்கா. புரியாம பேசாதீங்க பிரதாப். ஏற்கனவே எங்க வீட்ல 1008 பிரச்சனை, போதாததுக்கு இது வேற. நீங்க ஒரு பிரச்சனையை கலப்புனீங்கன்னா நான் எப்படி சமாளிக்கிறது? இல்ல பிரியங்கா. பிரதாப், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த பார்சலை வாங்குனதே அம்மா தான். அவங்க இதை பிரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கிறது? ஒருவேளை அம்மா இதை ஓபன் பண்ணி பார்த்து, யார் இது, எதுக்காக உனக்கு மொபைல் வாங்கி தராங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதான் அம்மா கேக்கலல. ஐயோ, அம்மா ஏதோ வேலை மும்பரத்துல மறந்துட்டாங்க. எப்ப வேணாலும் கேட்பாங்க. கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்றது? சரி விடுங்க, அம்மா கேட்டா ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிங்க. சாரிங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு இந்த கிஃப்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. பிரியங்கா, அம்மா வராங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ ஹலோ. பிரியங்கா, ஏதோ கொரியர் வந்ததே, என்னதுமா அது? ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட அனாட்டோமி புக்கு கேட்டிருந்தேன், அதான் வாங்கி அனுப்பியிருக்கா. சரி சரி, உங்க அண்ணன் ஆபீஸ் திறப்பு விழாக்கு ஏதோ பூஜை பொருள்லாம் வாங்கணுமா, உன்னையும் கூட வரணும்னு சொன்னான். வா. இந்த 2 மினிட்ஸ்மா. சரி, சீக்கிரம் வா.
ஆமா சார், கொடைக்கானல் தான் நானும் என் பொண்ணும். இல்ல, டிக்கெட் கிடைச்சா உடனே கிளம்பிடுவோம். மா அப்படியா? பரவாயில்ல, மா இன்னைக்கு ஈவினிங் கிடைச்சா கூட பரவாயில்ல, புக் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. மா நேத்து நீ என்ன ஏமாத்திட்ட. நானா? ஆமா, பீச்சுக்கு போலாம் சொன்ன, ஆனா நீ கூட்டிட்டு போல. ஐஸ்கிரீம் கூட சாப்பிடல, அழ வச்சு ஆட்டோல கூட்டிட்டு வந்துட்ட. நீ பேட்கில் ஆயிட்டா, ஏன் அப்படி பண்ண? நீ போற இடத்துல எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ற, நான் என்ன பண்ணட்டும்? மா நான் சின்ன பொண்ணுல அப்படிதான் பண்ணுவேன், அதுக்கு போய் நான் திட்டுவியா? அம்மாவுக்கு மட்டும் உன்னை திட்டணும்னு ஆசையா? உன் மேல கோவப்படும் போதெல்லாம் அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாதம்மா. சரி சரி, நீ அழாதம்மா. இனிமே நீ சொல்றது நான் கேக்குறேன், அடம் பிடிக்க மாட்டேன், சரியா? அம்மா இன்னைக்கு எங்கேயா கூட்டிட்டு போறியா? எங்க? நீ எங்க சொல்றியோ அங்க. ஐ எங்கன்னு சொல்லு. ஜாலியா ரவுண்ட் அடிச்சிட்டு அப்புறம் ஹோட்டல் போலாம். அப்புறம் நீ எனக்கு பாப்கார்ன் வாங்கி தரணும். அப்புறம் கோனேஸ் எல்லாம் வாங்கி தரணும். எல்லாமே வாங்கி தரேன். குட் கேர்ள், என் செல்லம், அழக்கூடாது. நீ எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அம்மாவுக்கு பிடிக்கும். சரி, நீ போய் முகம் கழுவிட்டு ரெடியாகு, நம்ம கிளம்பலாம். மலர், வரேமா. நீ அப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்கா? பார்க்கவே நல்லா இல்ல. முதல்ல சரி, நல்லா சரி, தான் நல்லா இருக்கு. சரி அம்மு, நீ முகம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்து போ. மலர், பாப்பாவை ரெடி பண்ணு, நாங்க வெளியே கிளம்புறோம். நாங்க வெளில போறோமே. சரி வாங்க பாப்பா. சரி. உன் உண்மையான ஆசையை, உன் பிரியத்தை என்னால நிறைவேற்ற முடியலையேடி. உன் அம்மாவால இதுதான் முடியும். என்னப்பா? இன்னைக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. மாயாவை கூட்டிட்டு போறீங்கல்ல? ஆமா, அதுக்கு தான் அவளை ரெடியாக சொல்லியிருக்கேன். ஏன் மேடம் போய் சொல்றீங்க? ரவுண்ட் அடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போகலான்னு மாயா ப்ரோக்ராம் சொன்னதை நான் தான் கேட்டேனே. ரவுண்ட் அடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போகலான்னு மாயா ப்ரோக்ராம் சொன்னதை நான் தான் கேட்டேனே. இன்னைக்கு என் கம்பெனியோட இனாகிரேஷன் இருக்கு. நீங்களும் மாயாவும் அதுல கலந்துக்கணும். அதுலதான் என் சந்தோஷமே இருக்குன்னு நான் எவ்வளவோ சொல்லியும் டாக்டர் கிட்ட போறேன்னு எதையோ சொல்லி மழுப்புறீங்கல்ல. நீங்க அங்க வர்றதில்ல, ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல என்ன மேடம் பிரச்சனை? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாதுப்பா. எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுல, இங்கேயே வர, அங்க போய் ஆக வேண்டியதை பாரு. என்னால முடியல மேடம். லைஃப்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கிறப்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க வரலன்னா அது சங்கடமா இருக்காதா? அப்ப நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தானே அர்த்தம்? இல்லப்பா, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. இல்ல மேடம், என்னவோ இருக்கு. அப்ப நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராம ஏன் அவாய்ட் பண்ணணும்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்களோட வாழ்த்துக்களை தான் மேடம். நீங்க வராம அவாய்ட் பண்ணீங்கன்னா அது என்ன சபிக்கிறதா தானே அர்த்தம்? இத்தனை நாள் பழக்கத்துக்கு நீங்க எனக்கு தரப்போற வெகுமதி சாபம் தானா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் வேற என்ன மேடம் பேசுறது? ஒருத்தர் மேல பிரியம் இருந்தா, அவங்க லைஃப்ல முன்னேறணுங்கிற அக்கறை இருந்தா அவங்கள அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. வாழ்த்த நினைக்கிறவங்க கண்டிப்பா வருவாங்க. ஆனா வரமாட்டேன்னு நீங்க வெளிப்படைய சொல்றீங்க. இதுக்கு என்ன மேடம் அர்த்தம்? உனக்கு லைஃப்ல எது நடந்தாலும் அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல, எக்கேடோ கெட்ட பொண்ணு நீங்க நினைச்சா அது எனக்கு பெரிய வேதனை மேடம். நான் அப்படி வேதனைப்பட்டு தான் நிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா?
என் கம்பெனியை திரும்ப ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. அது இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆனா அதுக்கு காரணமானவங்க அங்க இல்லைங்கிறப்ப அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, தாங்க முடியாத வலியை தான் கொடுக்கும். அதை ஏன் மேடம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியுதுப்பா. நான் ஒருத்தி அங்க இல்லைன்னா என்ன? உன்னோட குடும்பம் இருக்கு, கட்டிக்கு போறவ இருக்கா, அவளுடைய குடும்பம் இருக்கு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க இல்லையே மேடம். அம்மா, தங்கச்சிங்க, கட்டிக்க போறவ, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் தாண்டி நான் நல்லா வரணும், நான் ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க மேடம் நீங்க. அதுக்கான எல்லா உதவியையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க என் கம்பெனியோட பூஜையில கலந்துக்க மாட்டீங்கன்னா என்னால அதை ஏத்துக்கவே முடியல. சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க இல்லைங்கிற உறுத்தல் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் மேடம். என்னால நார்மலா இருக்கவே முடியாது. நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏத்தி விட்ட ஏனிய எட்டி உதைச்சிட்டோம், அதனாலதான் அவங்க வரலன்ற அந்த குற்ற உணர்ச்சியை என்ன கொன்னுடும் மேடம். நீங்க எதிர்பார்க்கறது அதத்தானா? சத்தியமா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களை வேதனைப்படுத்திட்டு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? இதுக்கு லோன் கிடைக்காமலேயே இருந்திருக்கலாம்னு தோணுது மேடம். என்னப்பா இது? நீ இப்படி பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க தான் மேடம் என்ன பேச வைக்கிறீங்க. ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அதுக்கு நியாயமான ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? நான் வரலைனாலும் என்னோட உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குன்னு சொல்ல வரீங்க, அவ்வளவுதானே? ஆனா அது எனக்கு போதாது மேடம். நீங்க நேர்லயே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாத அளவுக்கு என்னதான் பிரச்சனை? எங்க வீட்லயோ வைஷு வீட்லயோ நீங்க வரத பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நீங்க வரணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க தான் பிடிவாதமா வர மாட்டேன்னு சொல்றீங்க. இங்க பாருப்பா, சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, சொல்லவும் நான் விரும்பல. சில பேர் வந்தா சந்தோஷம், சில பேர் வராம இருந்தாதான் சந்தோஷம். நானும் மாயாவும் வராம இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. அதான் ஏன்னு சொல்லுங்க. காரணம் கேட்காதுப்பா. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இனிமே என்ன பத்தியோ மாயாவை பத்தியோ யோசிக்கவே யோசிக்காத. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு பிசினஸ் எல்லாம் அமைய போதில்ல. அதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கும் அதுதான் நல்லது, அதுதான் முக்கியம். இல்ல மேடம், இப்ப கூட நீங்க வெளிப்படையா பேசல. யுகி மேடம், நான் உறுதியா சொல்றேன், என்னோட ஃபங்க்ஷன்ல உங்களோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க அங்க வரலன்னா என்ன உங்களுக்கு பிடிக்கல, என் முன்னேற்றத்துல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தான் நான் எடுத்துப்பேன். வராம இருந்து அத உண்மை ஆக்கிடாதீங்க மேடம். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கூட பிறந்த தம்பியா இருந்தா இப்படிதான் அவாய்ட் பண்ணுவீங்களா? சொல்லாமையே வந்திருக்க மாட்டீங்க. உங்களையும் மாயாவையும் நான் மூணாவது மனுஷங்களா நினைக்கல, எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். ப்ளீஸ் பா, இப்படி எல்லாம் வற்புறுத்தி என்ன வேதனைப்படுத்தாது. நானும் எதிர்பார்க்கறது அதுதான் மேடம். உங்களையும் வேதனைப்படுத்திக்கிட்டு என்னையும் வேதனைப்படுத்தாதீங்க. உங்களுக்கே கூட தோணலாம், ஏன் இந்த சின்ன விஷயத்த நான் சீரியஸ் ஆக்குறேன்னு. ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நீங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா என் மொத்த சந்தோஷமும் ஒண்ணு இல்லாம போயிடும். உங்களுக்கு கூட தெரியுமா, என் கம்பெனிக்கு கூட மாயா வாட்டர் ஹீட்டர்ஸ் தான் நான் பேர் வச்சிருக்கேன் மேடம். என்னப்பா சொல்ற? மாயா பேர்லியா? ஆமா மேடம், அதான் சரியான பேர்னு எனக்கு தோணுச்சு, அதான் வச்சுட்டேன். ஃபங்க்ஷனுக்கு வரவங்க அது யாருன்னு கேட்பாங்க, ஏன் வரலன்னு கேட்பாங்க. நான் என்ன மேடம் சொல்றது? என் வாழ்க்கைக்கு அவங்க தான் வழி காட்டினாங்க, ஆனா வாழ்த்த மனசு இல்ல, அதனாலதான் அவங்க வரல. நான் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கேன்னு அத சொல்லி அழட்டுமானா? நீங்க வரலைன்னாலும் ஃபங்க்ஷன் நடக்கும், நானும் பிசினஸ் பண்ணுவேன். ஆனா அதுல சக்சஸ் பண்ணுவேனான்னு தெரியாது. நீங்க என் கூட இல்லாத சங்கடத்திலேயே நான் திரும்பவும் தோத்துட்டு தான் மேடம் நிக்க போறேன். அதான் உங்க விருப்பமா? யுகி இத பாருங்க மேடம், நான் திரும்பவும் சொல்றேன், என் மேல உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தா, என்னைய நீங்க உங்களை ஒருத்தரா நினைச்சீங்கன்னா, என் முன்னேற்றத்துல உங்களுக்கு உண்மையாவே சந்தோஷம் இருந்தா நீங்க கண்டிப்பா வரணும் மேடம். முக்கியமா மாயாவையும் கூட்டிட்டு வாங்க. யுகி மேடம், நீங்க வருவீங்க மேடம், கண்டிப்பா வருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் மேடம், அவசியமாக.